அமைச்சர்கள் எல்லோரும் சென்னையை விட்டு கிளம்புங்கள். அவரவர் மாவட்டத்தில் மக்களை சந்தித்து பேசி தேர்தல் வேலையை துவங்குங்கள். வரும் சட்டசபை தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இருப்பவர்களே வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அறிவாலயத்தில் நேற்று நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் திமுக பலமே அதன் குக்கிராமங்கள் வரை இருக்கும் கட்டுமானம்தான். இத்தகைய நிர்வாக கட்டமைப்பு எந்த கட்சிக்கும் கிடையாது. அந்த கட்டமைப்பு காலந்தோறும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறோம். புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் வெற்றி கிடைக்கும். எந்த பணியிலும் தடங்கள் என்பது எப்போதும் இருக்கும். அதை மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் உழைப்பால் வெல்ல வேண்டும் என்பதுதான் என் வேண்டுகோள். தமிழகத்தில் எப்படியாவது காலூன்றி விட வேண்டும் என பாஜக நினைக்கிறது. அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ உள்ளிட்ட தன்னாட்சி அமைப்புகளை பயன்படுத்தி மிரட்டி அனைத்து விதமான அச்சுறுத்தல்களையும் செய்து அதிமுகவை பாஜக அடக்கிவிட்டது. அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமிக்கும் வேறு வழியில்லை. பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர் தலைமைக்கே சிக்கல் வரும் என்று பயப்படுகிறார். அதனால் பாஜக கூட்டணியை ஏற்றுவிட்டார். திமுக எல்லா காலகட்டங்களிலும் இதுபோன்ற சாதனைகளை, நெருக்கடிகளை எதிர்கொண்ட இயக்கம்தான். அரசியல் ரீதியாக திமுகவை வெல்ல முடியாதவர்கள் இதுபோன்ற மிரட்டல்களால் அசிங்கப்படுத்த நினைப்பார். அவர்களது அரட்டல், மிரட்டல், உருட்டல் அனைத்திற்கும் உண்மையான காரணம் என்ன என்பதை மக்கள் அறிவர். எனவே மத்திய பாஜக அரசின் அச்சுறுத்தலை அரசியல் ரீதியாக நாம் எதிர்கொள்வோம். சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்டது. அமைச்சர்கள் இனி சென்னையில் இருப்பதை குறைத்துக் கொண்டு அவரவர் மாவட்டங்களில் சென்று அதிக நாட்களை செலவிடுங்கள். தேர்தல் வேலையை துவங்குங்கள். ஒவ்வொரு கிராமம், வார்டு வாரியாக சென்ற எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் மக்களை சந்திக்க வேண்டும். திமுக அரசின் 4 ஆண்டு சாதனைகளை சொல்ல வேண்டும். மக்களின் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்ய வேண்டும். வரும் சட்டசபை தேர்தலில் வேட்பாளர் யார் என்பதை கட்சி தலைமை முடிவு செய்யும். வெற்றி பெறும் வாய்ப்புள்ளவர் யாரோ அவர்தான் வேட்பாளராக நிறுத்தப்படுவார். திறமை வாய்ந்தவர் மட்டுமே நிறுத்தப்படுவார் என தெரிவித்தார்.